உங்கள் லேப்டாப்பில் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் இந்த மூணையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும். அதில் டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரியான ஒரு விண்டோ வந்து தான் பாப்பப் ஆகும். இதில் ஸ்டார்ட் அப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அன்வான்டாகவே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சில அப்ளிகேஷன்லாம் வந்து ரன் ஆகும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பான முறையில் டிசபிள் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்த செட்டிங்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சர்ச் எல்லாம் ரன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ரன்ன்றதை கிளிக் பண்ணோன்னா இதில் services.msc அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துங்க. இந்த மாதிரியான ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும். இதை ஸ்க்ரால் பண்ணி கடைசியில் வந்துடுங்க. இதில் விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அதை மேனுவல் ஆர் டிசபிள் இந்த இரண்டை மட்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய சிஸ்டம் அப்டேட் உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகாது. ஸோ அடுத்ததாக உங்களுடைய கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானவோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் கடைசியில் கஸ்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு எல்லா டிக்ஸையும் வந்து எடுத்து விட்ருங்க. ஸோ இதை நீங்கள் எல்லா டிக்ஸை எடுத்து விட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனிமேஷன்ஸ் வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுடைய மவுஸை விண்டோஸ் கிட்ட வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிஸ்டம்ன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கெட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஆப்ஸ் அண்ட் அதர் சென்டர்ஸ்ன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நோட்டிஃபிகேஷன் வரதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு சில ஆப்ஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அதை மேனுவலாகவும் உங்களால் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக அன்வான்டாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை உங்களால் இதில் வந்து தடுத்துக்கவும் முடியும். ஸோ மறுபடியும் உங்களுடைய செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சிஸ்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டோரேஜ் சென்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அன்வான்ட் டேட்டா, அதாவது ரீபின் சைக்கிள் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன் ஆஃப் பட்டன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டோரேஜ் சென்ஸை ஆன் பண்ணுறது மூலமாக கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எவ்ரிடே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த் இந்த இதை செலக்ட் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த வீக்கோ அல்லது மந்த்தோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அன்வான்ட் ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளியர் ஆகும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்னே சொல்லலாங்க. அடுத்த செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் பாக்ஸில் டிஸ்க் கிளீனப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ட்ரைவை ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு தேவையில்லாத ஃபோல்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு அன்வான்டாக எதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சி டிரைவை கண்டிப்பாக 50% ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் கூட ஈஸியாக வந்து ரன் ஆகும், எந்த வித ஹேங்கும் ஆகாது, ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் 50% ஃப்ரீயாகவே வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.